யார் யார் செதறி போய் ஓட்டு போட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாம் வந்து தனியா கூப்பிட்டு அவரோட வேலை இது கட்சியும் காசு தரும் விஓக்கு, ஜனங்களுக்கும் ஓட்டு போடுறவங்களுக்கும் காசு கொடுத்து அவங்களை கூப்பிட்டு போய் மாற்றி ஓட்டு போட வைக்கிறதுலாம் நடக்குது இப்போ இருக்கிற பவர்ல இருக்கிற கட்சிங்கெல்லாம். ஏன் யூபிலேயே இப்போ நடக்குது. மிரட்டியெல்லாம் நடக்கும், இங்கெல்லாம் மிரட்டி நடக்காது, அங்கெல்லாம் மிரட்டி நடக்கும் யூபில எல்லாம். ஒரே நிமிஷம் ப்ரோ, அந்த பூரசா சொல்றேன், சாரி டு இன்டரப்ட், ஏதோ ஆக்சுவலா ஆட் பண்ணணும். டேய் சொல்றேன். சொல்லுங்க. இல்ல ப்ரோ, ஆக்சுவலா வந்து மெம்பர்ஸ் ப்ரோ நீங்க டைப் ஒரே நிமிஷம் ப்ரோ, நீ சொல்லு, அடுத்து அவர் ஆட் பண்றேன். ஃபர்ஸ்ட் அந்த ஓட்டர்ஸ் ஐடி மேட்டர் இருக்குல்ல, ஓகே, இவங்க யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்க பேரை விட்டு தூக்குறது, அதுக்கு சந்தேகம்லாம் படாதீங்க. அது சந்தேகப்படக்கூடிய மேட்டர்லாம் கிடையாது. அது வந்து 1% கூட நீங்க சந்தேகப்படுறதுல பாயிண்டே கிடையாது. 1% கூட சந்தேகப்படுறதுல பாயிண்டே கிடையாது. அது கம்ப்ளீட் ஃபேக், அது இம்பாசிபிள். அதாவது ஒரு மிஷின்ல உங்களுக்கு 2000 ஓட்ஸ் போலாம், எவன் யாருக்கு ஓட் போட்டிருக்கான்னு எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? இதுக்கு பதில் சொல்லுங்க. நான் அடுத்த இது வச்சு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அது வந்து அதுக்கு நான் பதில் சொல்லுங்க. அதுக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது ஓட்டர் எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸ்ல உள்ள போயிட்டு நம்மளுக்கு மை வைக்கிறதுக்கு முன்னாடி மார்க் பண்ணுவாங்க தெரியுமா, பேரை செக்லிஸ்ட் பண்ணுவாங்க தெரியுமா. அப்போ அவங்க கிட்ட அந்த பூத்துல அந்த ரூம்ல 100 பேர் தான் இருப்பாங்க ஓட்டு போடுறவங்க, இல்ல 200 பேர் தான் இருப்பாங்க ஓட்டு போடுறவங்க. அதிகபட்சம் 500 பேர் வரைக்கும் போகும் சிட்டியா இருந்ததுன்னா ஒரு ரூமுக்கு. சரிங்களா? ஒரு பூத்லயா ப்ரோ? இல்ல, நான் ஒரு ஸ்கூல்ல இருக்கிற ஒரு ரூமுக்கு சொல்றேன். ஐ அம் வெரி சாரி. ஒரு ஓட் மிஷின்ல 2000 ஓட்டு போலாம். சரி, ஓகே. 2000 ஒரு மிஷின்ல. நான் forget about booth bro, ஒரு மிஷின்ல 2000 ஓட்டு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கிராமத்திலேயே 2000 பேர் தான் இருக்காங்கன்னா 2000 பேர் எப்படி ஒரு மிஷின்ல ஓட்டு போடுவாங்க? ஒரு கிராமத்திலே அது ஸ்ப்ளிட் அப் ஆகும். அதுதான் நான் சொல்றேன். சிட்டிலன்னா வேற கணக்கு, கிராமத்துலன்னா வேற கணக்கு. நீங்க அதிகபட்சமா 2000 ஓட்டு வச்சுக்கோங்க, உங்க சைடுல இருந்தே வரேன் நானு. 2000 பேருன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? அங்க 4-5 பேர் ஒர்க் பண்றாங்க எலெக்ஷன் ஆபீஸ்ல இருந்து, எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸ்ல இருந்து, சரிங்களா? அது இல்லாம வெளியில பூத்துக்கு வெளியில எத்தனை கட்சி இருக்கோ அத்தனை கட்சிக்கு பூத் ஆளுங்க உட்கார்ந்து இருப்பாங்க. ஓகே, ஜனங்க நேரா போவாங்க, அவங்க வந்து பூத் ஸ்லிப்பை கொடுப்பாங்க. இல்ல ப்ரோ, எனக்கு அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும். நீங்க அந்த அளவுக்கு டீப்பா போக வேணாம், கொஞ்சம் அதை மட்டும் சொல்லுங்க, நான் தெரியும். சரி, ஓகே. இப்போ எலெக்ஷன் உள்ளே வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸ்லயே வந்து யார் யார் ஓட்டு போட்டிருக்காங்க, யார் யார் ஓட்டு போடலன்றதே தெரிய வரும், சரிங்களா? யார் யார் ஓட்டு போடலன்றது அதுதான் நான் வந்து இதுல வந்து மென்ஷன் பண்ண சொன்னாங்க. ஏதோ ஒரு கட்சியில வந்து ஒரு குற்றச்சாட்டா வச்சாங்க, யார் யாரெல்லாம் ஓட்டு போடலையோ அவங்களுக்கு எல்லாம் வந்து ஆஸ்திரேலியால ஃபைன் இருக்கு. அந்த மாதிரி நம்ம ஊர்ல வைக்கணும், டேட்டாவை ஈஸியா எடுக்கலாம் எலெக்ஷன் கமிஷனு. வைக்க முடியாது. இல்ல வைக்க முடியாது. அது வந்து ஒரு பேச்சா சொன்னாங்க அது, சரிங்களா? அந்த மாதிரி இங்க ஒரு ஃபைனா வச்சா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து பரவுச்சு. சோ இந்த டேட்டாவை எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. எலெக்ஷன் கமிஷனால 17C ஒரு ஃபார்ம் இருக்கு, சரிங்களா? எண்ட் ஆஃப் த டே அந்த கேண்டிடேட் யார் அந்த தொகுதிக்கு ஐ மீன் அந்த தொகுதிக்கு வந்து யார் கேண்டிடேட்டா நிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஓட்டர் ஐடி, ஐ மீன் எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸ்ல வந்து கூப்பிட்டு அந்த 17C ஃபார்ம்ல இத்தனை பேர் ஓட்டுல இத்தனை பேர் தான் பதிஞ்சிருக்குன்னு டேட்டா கொடுக்கணும் அன்னைக்கு ஈவினிங். புரியுதுங்க? இத்தனை பேர் ஓட்டர்ல இத்தனை பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு டேட்டா அவங்க கொடுத்தாகணும் எலெக்ஷன் கமிஷன். அதுதான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு வந்து இதுவா போயிட்டு இருக்கு. நான் என் क्वेश्चन உங்களுக்கு கன்வே ஆச்சா ப்ரோ? ஒரே நிமிஷம், என் क्वेश्चन உங்களுக்கு கன்வே ஆகலன்னு நினைக்கிறேன். சரியா? நீங்க என்ன கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் ஓட்டு போடலன்னு தெரியணும் இல்லையா உங்களுக்கு? இதுதானே கேட்டீங்க. இல்ல, அவன் யாருக்கு ஓட்டு போட்டாங்க, யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு நான் கேக்குறேன். நீங்க என்ன சொன்னீங்க? யார் வந்து அப்போஸ் பண்ணி ஓட்டு போட்டிருக்காங்களோ அவங்களோட ஓட்டர்ஸ் ஐடி டெர்மினல் ஆயிருக்குன்னு சொன்னீங்க. ஐ மீன் அந்த ஸ்லிப் டெர்மினல் ஆயிருக்குன்னு சொன்னீங்க. எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணி டெர்மினல் பண்ணாங்கிறதா என் கேள்வி. அதை பண்ணவே முடியாது, 101% பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. நான் ப்ரூஃப் வச்சிருக்கேன். நீங்க சொல்லுங்க, பாயிண்ட் பேசுவோன்னு சொல்றேன், அவ்வளவுதான். இல்ல, நான் அதுதான் நான் சொல்றேன், 100% தெரியாது. நான் கேள்விப்பட்ட விஷயம் தான் சொன்னாரு. டவுட்டா தான் சொன்னேன் அது, நான் அந்த விஷயத்த. இருந்தாலும்
சரி நான் உங்களுக்கு சரி உங்க சந்தேகத்தை நான் கிளியர் பண்ணிடுறேன் ப்ரோ. அது ஓகே. நம்ம எதுக்கு சந்தேகத்தோட இருக்கணும்? அதாவது பாயிண்ட் நம்பர் 1, அது வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ் கிடையாது. அது வந்து எலக்ட்ரிக்கல் டிவைஸ். அதுல அது ரொம்ப டீப்பா போவானா இருக்கும்ல. அதுல யூஸ்வலா ஒரு மைக்ரோ ப்ராசஸர் தான் இருக்கும். சாரி, அதுல மைக்ரோ கண்ட்ரோலர் தான் இருக்கும். உங்களுக்கு அது பைனரியா சேவ் ஆகுமே தவிர இத்தனாவது நம்பர் ஓட்டு இத்தனாவது இதுக்கு போயிருக்குன்னு சேவ் ஆகாது. நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? அதாவது புரியுது 500 ஓட்டு இருக்கு அதுல. ஒரே நிமிஷம். 500 ஓட்டு இருக்கு அதுல 200 200 100 இது வந்து 3 கட்சின்னு வச்சுக்கோங்க. XYZ 200 200 100 அப்படின்னு வச்சுக்கிட்டா மொத்தமா 200 விழுந்திருக்குங்கிறது தான் உங்களுக்கு அவுட்கம்ல வருமே தவிர 1வது ஓட்டு எக்ஸுக்கு போயிருக்கு 4வது ஓட்டு ஒய்க்கு போயிருக்குன்னு அதுல காட்டாது. ஓகே, அதுல இந்த காட்டாது. இந்த பாயிண்ட் ஷோரா இருக்கீங்கல்ல? ஆமா அதுல காட்டாது. இப்போ ஒரு பட்டன் அழுத்துனா உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் மட்டும் தான் தெரியும். ஓகேவா? இது வந்து அடுத்தது. இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. இன்னொன்னு, யாரு யாருக்கு ஓட்டு போடுறாங்கங்கிறத எலெக்ஷன் கமிஷனாலேயே சொல்ல முடியாது. அத டீடைல்ஸ் எடுக்கவும் முடியாது. எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா, கிராமத்து கதைக்கே வரேன். நீங்க சொன்ன கிராமத்து சைட்லயே ஒரு அபவ் 2000 பாப்புலேஷனுக்கு மேல இருக்க கிராமத்துல வேணா இது பாசிபிள் இல்லாம இருக்கலாம். ஆனா சின்ன சின்ன கிராமங்கள்ல வெரி ஈஸி. அந்த கிராமத்துல இருக்க ஒரு 40 வயசு 50 வயசுக்காரனை கூப்பிட்டு கேட்டா கையை காட்டி அந்த வீட்டுக்காரன் பூரா இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவான்னு நச்சுன்னு அடிப்பான். அச்சு மாறாம உழுவோம். அது மட்டும் இல்லாம ஊர் தலைவர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களுக்கு யாரு எந்த கட்சியை சேர்ந்தவங்கன்றது தெளிவா தெரியும். அந்த 2000 3000 பாப்புலேஷன் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து கிளியரா தெரியும் யாரு யாருக்கு ஓட்டு போடுறவங்கன்றது. சோ அந்த ஊர் தலைவர் அந்த நேரத்துல விலை போவாரு. கரெக்ட் தான் ஜி. இல்ல ப்ரோ, நான் என்ன இல்ல ப்ரோ, நான் உங்களுக்கு நீங்க சொல்ற பாயிண்ட்க்கு நான் ஆட் ஆன் தான் பண்றேன். செஞ்சிருக்கேன், கட்சி பண்ணி செஞ்சிருக்கேன் ஜி. அவங்க தலைவருக்கு தெரியும் இத்தனை பேரு இந்த ஓட்டு, இந்த திமுக இத்தனை பேரு. அந்த மாதிரி கரெக்டா அவங்களுக்கு காசு குடுக்கும் போதே என்ன சொல்லுவாங்க, ஏய் இவனு தராதுப்பா, இவனு கொடுப்பா, இது நம்ம கட்சி ஆளுப்பா அப்படின்னு கரெக்டா சொல்லுவாங்க. இது நான் கிராமத்துல ப்ரோ இந்த பாயிண்ட்ல நான் ஒத்துக்கிறேன் ப்ரோ. இந்த பாயிண்ட்ல நான் ஒத்துக்கிறேன். இல்ல ப்ரோ, நீங்க சில வீட்டுக்கு இல்ல ப்ரோ, எல்லா வீட்டையுமே கண்டுபிடிச்சிருவாங்க. அதாவது ஒரு தனியா பிரிச்சிடுவாங்க. இப்ப 50 வீடுன்னா 40 வீடு பிரிச்சிடுவானுங்க. 10 வீடு இப்படி இருக்கும். கரெக்டா அவனுங்க அச்சுடா சொல்லுவானுங்க, இந்த நம்மளுக்கு இது நோட்டு உங்களுக்கு இதுல ஸ்கேம் பண்ண முடியாது. ஒரே நிமிஷம். இப்போ எல்லாரும் கிளியர் ஆயிடுச்சா? உங்களுக்கு இதுல ஸ்கேம் பண்ணவே முடியாது. ஏன்னா அவன் யாருக்கு ஓட்டு போடுவான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஸ்கேம் பண்ணானா கரெக்டா அந்த வீட்டுக்கு மட்டும் ஓட்டர் செய்தி போயிருக்காது இல்லையா? நான் சொல்றது கரெக்டா? பதில் சொல்லிரு. ஏன்டா 69% பேர் ஓட்டு போடுறாங்களே, இந்த மாதிரி நேம் மிஸ்ஸிங்னாலதான் கம்மி ஆயிருச்சா இல்ல உண்மையாவே போட வரலையா எவனும்? அது எனக்கு அது மட்டும் கிளியர் பண்ணிடு. நான் அதையும் சொல்லிடுறேன். அதாவது அந்த கரெக்டா அந்த ஏரியாவுக்கு மட்டும் உங்களால ஓட்டு ப்ராப்பர்ட்டியே அந்த ஓட்டிங் ரைட்ஸை டெர்மினல் பண்ண முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், எவ்ரி எலெக்ஷன் எல்லா எலெக்ஷனுக்கு முன்னாடியும் 6 மாசத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் போர்ட்டல்ல அந்த மிஸ் ஆன ஓட்டர் ஐடி எல்லாம் ஆட் பண்றதுக்காக ஒரு இது ஓபன் பண்ணுவாங்க. ஒரு அந்த லைவா ஒரு சைட் ஓபன் பண்ணுவாங்க, ஒரு பேஜ் ஓபன் பண்ணுவாங்க. அத அந்த போர்ட்டல்லையும் சரி, உங்களுக்கு டிஜிட்டைஸும் சரி. இப்போ இந்த எலெக்ஷன் கேம்பெயின்லயே நீங்க எத்தனை பேர் சத்யபிரதா சாஹூ பேசினதை கேட்டீங்கன்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாரு, போய் உங்க ஓட்டர் ஐடில நேம் இருக்கான்னு வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அத போய் வெரிஃபை பண்ணுங்க. அப்படி பண்ணலன்னா அந்த சைட்லயே போய் அத கிரிவான்ஸ் ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆளுங்க வார்த்தானும் அதை பண்றது இல்ல. கரெக்டா 19ஆம் தேதி அன்னைக்கு காலையில ஓட்டர் ஐடி எடுத்துட்டு போய் ஓட்டு பூத் வாசல்ல நிக்க வேண்டியது, ஸ்லிப்ல பேர் இல்லைன்னு புலம்ப வேண்டியது. இத வந்து இப்போ இல்ல, இத வந்து காலகாலமா பண்றாங்க. உங்களுக்கு சொல்லுங்க. நான் கிராமத்துல தான் இருக்கேன். வீடு வீடா ஓட்டர் ஐடி எல்லாம் கரெக்டா குடுத்துறாங்க லிஸ்ட். இல்ல ப்ரோ, நான் மிஸ் ஆயிருக்கு ப்ரோ. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் ஸ்லிப்புக்கு மேல மிஸ் ஆயிருக்கு. பக்கத்து ஒரு பாதி ஓட்டர் ஐடி வந்து பக்கத்து லிஸ்ட் பாதி போயிடுது. இவங்க சில மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அங்கங்க போய் நம்ம அழிஞ்சு ஓட்டு போடணுமா அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. இல்ல ப்ரோ, இன்னொன்னு, நீங்க வந்து எலெக்ஷன் ஒர்க் பண்ணேன்னு சொல்றீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது 2 எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா கட்சிக்காரங்களுக்கும் அந்த ஓட் ஸ்லிப்பு போகும். அந்த 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 ஸ்லிப் ஒண்ணு கொடுப்பாங்கல்ல நமக்கு ஓட்டு போடும்போது, அது எல்லா கட்சிக்கும் போகும். கட்சி வைஸா கொண்டு போய் வீட்டுல கொடுப்பாங்க. 2 எலெக்ஷனுக்கு முன்னாடியே எலெக்ஷன்
எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணாங்கன்னா அத கட்சிக்காரங்க கொடுக்க கூடாது, நாங்களே தான் கொடுப்போம்னு சொல்லி எல்லா கட்சியையும் அந்த 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 பேப்பர் இஷ்யூ பண்றதுல இருந்து பேன் பண்ணிட்டாங்க. சோ இப்போ எந்த கட்சியாலையும் இஷ்யூ பண்ண முடியாது உங்களுக்கு அதெல்லாம். பூத் ஸ்லிப் இருக்குல்ல, வந்து ஏ ஒரு லிஸ்ட் அதான் சொன்னேன். ஓகே கரெக்ட். நான் பூத் ஸ்லிப் கிராமத்துலதான் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப வந்து இப்ப எங்க தெருல வந்து ஒரு 10 குடும்பம் இருக்குன்னு வச்சுக்க, சரியா? இப்ப நாங்க வந்து இல்ல நாங்க வந்து வாங்கல அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப பக்கத்து வீட்லயோ இல்ல வந்து அந்த தெருல யாருக்கிட்டே எங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த அவங்க எங்களோட பூத் ஸ்லிப்பை கொடுத்து இவங்களை தெரியுமான்னு கேட்டு, ஏன்னா எல்லாம் கொடுக்குறவனே ஊருக்காரனா தான் இருப்பான், சரியா? இப்ப என் பக்கத்து வீட்டுக்காரனா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் இல்லனாலும் அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிருவான். எனக்கு பூத் ஸ்லிப் அப்படிதான்டா எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. எங்க அப்பா தான்டா சொன்னல பூத் ஸ்லிப் ஏன் கட்சிக்காரங்க கொடுக்கறது இல்லைன்னா, பூத் ஸ்லிப் கொடுக்கும் போதே காசையும் சேர்த்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. காசு கொடுக்குறாங்க. பூவரசன் கிட்ட மட்டும் ப்ரோ அதெல்லாம் பரவாயில்ல. முன்னாடி எல்லாம் வந்து கருப்பு அடிச்சு சத்தியம் எல்லாம் பண்ணி வாங்கிப்பாங்க காசு கொடுத்துட்டு. அது கொஞ்ச நாள் இல்ல முடிஞ்சு போச்சு ப்ரோ. ஆனா இல்ல ஒரே நிமிஷம் இல்ல தோர் இதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம் லவ்லி வச்சு. ஆனா நான் உண்மையாவே சொல்றேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன், இன்னைக்கு குடுக்கற காசுக்கெல்லாம் ஓட்டு விழுகிறது இல்ல. நான் திரும்பவும் சொல்றேன், அது ஒரு மாதிரி வேற மாதிரி டைனாமிக்ஸ் ஆகி போச்சு இன்னைக்கு. நான் இதை முடிச்சிடறேன், இதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். அதுல நீங்க சந்தேகப்படாதீங்க, நான் இதை முடிச்சிடறேன். அவர் கேட்கட்டும். ஒரே நிமிஷம் ப்ரோ. ஒரே நிமிஷம், நான் இதை மட்டும் சொல்லிடுறேன் ப்ரோ. சதீஷ் ப்ரோ, நீங்க அந்த ஏரியால சந்தேகப்படாதீங்க, வேற எந்த டவுட் வேணாலும் ரைஸ் பண்ணுங்க. இந்த இவிஎம்ல ஃப்ராட் பண்ணலாங்கிறது ஒண்ணு, அப்புறம் வந்து இந்த நம்ம ஸ்லிப்பு வந்து வேணும்னே ஆப்போசிட் கட்சி ஓட்டு போறவங்களுக்கு மட்டும் ஸ்லிப்பை டெர்மினல் பண்ணிட்டாங்கிற ஒண்ணு, இதெல்லாம் ரொம்ப ஒரு லைட்டா என்ன சொல்றது. சரி, ஒரே ஒரு விஷயம் இவிஎம் சொல்லிட்டு ஒரே நிமிஷம் தோர் சொல்லுங்க. இல்ல இட் வாஸ் டேம்பரபிள். இல்ல சையதண்ணா, இட் வாஸ் டேம்பரபிள் ஒன்ஸ் பட் நாட் நவ். நீ என்ன சொன்ன? இல்ல ஒரே நிமிஷம். இப்ப யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்றது தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல நீங்க, அது நான் ஒத்துக்கிறேன். பட் என் கேள்வி என்னன்னா, இப்ப மெஜாரிட்டியா ஒரு ஸ்ட்ரீட்டோ ஒரு ஏரியாலயோ இவங்களுக்குதான் ஓட்டு போட்டாங்கன்றத கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? ஏரியா கண்டுபிடிக்கலாம் ப்ரோ, ஏரியா கண்டுபிடிக்கலாம், பூத் கண்டுபிடிக்கலாம், ஸ்ட்ரீட் வைஸும் கண்டுபிடிக்கலாம். ஸ்ட்ரீட்லாம் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்கலாம். ஸ்ட்ரீட்டுக்கு மட்டும் தனியா ப்ரோ, ஒரே நிமிஷம், ஸ்ட்ரீட்டுக்கு மட்டும் அந்த ஸ்ட்ரீட்டுக்கு மட்டும் தனியா ஒரு மிஷினோ ஒரு பூத்தோ இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்கும். இல்ல நான் அது அப்படிதான் ப்ரோ இருக்கும். பாட்டு நம்பர்னு வருது தெரியுமா? நம்ம ஒரு பூத்துக்கு போனா அந்த பாட்டு நம்பர் என்ன தெரியுமா? 4 தெரு 2 தெரு சிட்டியா இருந்ததுன்னா 4 தெரு 5 தெரு சேர்ந்ததுதான் ஒரு பாட்டு. அண்ணா நீங்க சொல்றதெல்லாம் புரியுதுண்ணா. நான் சொல்றது என்னன்னா, இந்த ஆள் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கான்னு தான் கண்டுபிடிக்க முடியாது தவிர, இந்த தெருவுல இருக்கவன் இங்கதான் ஓட்டு போட்டிருக்கான்னு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எனக்கு இன்னும் நீங்க சொன்னீங்கன்றதுனால நான் கிளியர் ஆகல. எனக்கு இன்னமும் சந்தேகம் இருக்கு. கிராமத்துல ஊர் தலைவரை வச்சு ஏன்னா நீ யாருக்கெல்லாம் ஓட்டு போட போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பேரை வாங்கி அவங்களோட ஓட்டர் ஐடியை வாங்கி ஃபேக்டருக்குள்ளலாம் வரல. ஒரே நிமிஷம், நீங்க அது ரொம்ப டைல்யூட் பண்ணாதீங்க. நான் கேக்குறது வந்து பெரிய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கேக்குறேன். நானு ஏன் இதை கேக்குறேன்னா, டெர்மினேஷன் ஏன் பண்ண முடியும்னு கேக்குறேன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இதுல வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு வந்திருக்குன்னு தெரியும் போது ரிசல்ட் டேல 2 டிவைட் ஆகும். எவ்வளவு வின்னிங் எவ்வளவு லூசிங்னு. 50% வந்து வின்னிங் இதுவாயிடுச்சுன்னா பாக்கி 10% தான் ஒரு கட்சிக்கு விழுந்திருக்குன்னா, அவன் அடுத்த வாட்டி வரும்போது இந்த தொகுதியில இந்த 3 ஸ்ட்ரீட்லாம் நிறைய இருக்கு, எவ்வளவு வேணா டெர்மினேட் பண்ணுங்கன்ற மாதிரி போகுன்றதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப நடந்ததும் அது மாதிரிதான். இல்ல ப்ரோ, உங்களுக்கு அந்த டெர்மினேஷனுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. நான் சொல்லவா, யூபில ஆல்மோஸ்ட் ப்ரோ ஒரே நிமிஷம், யூபில எல்லாருமே யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தெரியும். யூபில எத்தனை லட்சம் ஓட்டு டெர்மினல் ஆயிருக்கு. அதே மாதிரி ஒழுங்கா வெரிஃபை பண்ண இசின்றது வந்துட்டு அது அட்டானமஸ் பாடி தானே, சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை தானே. அவன் வந்துட்டு ஸ்டேட்ல இருக்க டிஎம்கே ஏன் டெர்மினேட் பண்ணி சப்போர்ட் பண்ணனும்னு நினைக்கிறீங்க? இல்ல இங்க பாருங்க, அப்படி கிடையாது. ஸ்டேட்ல இருக்கறதெல்லாம் கிடையாது சச்சின். அதுக்கு காரணம் அதாவது டெர்மினேட் பண்றாங்கங்கறத நான் ஒத்துக்கவே மாட்டேன், இம்பாசிபிள், ஓகேவா? ஆனா
எலெக்ஷன் கமிஷன் வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுதா இல்லையான்னு கேட்டா அது சத்தியமா எனக்கே பண்ணுது. தெரியும்டா 101% அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஓகேவா? சப்போர்ட் பண்றதுல ஒரு லாஜிக் ஏன் பண்ணுதுன்னு போன கேட்டீங்கன்னா தடவை இது எலெக்ஷன் வரேன் போட்டவங்க பேரு ஏன் பண்ணுதுன்னு ஓட்டு கேட்டீங்கன்னா போட்டவங்க பேரு இந்த தடவை ஏன் நீக்கப்படுறது? அதுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு இல்ல ரீசன் நான் சொல்லுங்க. ஓகேடா போன அதான் ப்ரோ தடவை ஒரு ஓட்டு நிமிஷம் போட்டவங்க இந்த நான் தடவை அவங்க சச்சினுக்கு பேரு ஒரு நீக்கப்படுது. நிமிஷம்டா அதான் நீ ப்ரோ சொன்னது நான் புரியுது. சச்சினுக்கு இல்ல சொல்லிட்டு நீ சொன்னது வந்துடுறேன். புரியுது. அவன் நான் சச்சினுக்கு சொல்லிட்டு இல்லடா வந்துடுறேன். இல்லடா நான் பதிலே சொல்லல. இதை மட்டும் நான் பதிலே சொல்லிடுறேன் சொல்லல. சொல்லிடுறேன். என்டிஏ தானே பண்ணி ஆகணும் அவன். அதுல உனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லைல்ல. இல்ல இங்க அவர் இங்க ஒண்ணும் இல்லடா, அண்ணாமலை சொல்றாப்ல எலெக்ஷன் போயிட்டு இருக்கு 3 மணில மொட்டை வெயில்ல வந்துட்டு பிரஸ் அட்ரஸ் பண்ணும்போது என்னோட 1,00,000 ஓட்டர்ஸை காணா அப்படின்றாப்ல. அந்த அந்த ஓட்டை காணோம். That was the political stunt. பொலிட்டிக்கல் That was ஸ்டண்ட் a அதெல்லாம் political வேற stunt. விஷயம். அது உண்மையா பொய்யா 100% அது பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் இல்ல ப்ரோ. அது உண்மையா ஆக்சுவலா அதெல்லாம் வந்து பொய்யான்றதெல்லாம் சும்மா செகண்டரி. குத்து நான் திரும்ப அடிச்சு விடுறது. இல்லைங்க, அது உண்மையா பொய்யான்றதான் செகண்டரிங்க. அது அவனோடது அவன் சொல்லிட்டு போறான். நான் என்ன கேக்குறேன்னா, ஓகே அது பொய் உண்மையா இருக்கும் பட்சத்துல பண்ண முடியாதுன்னு சொல்ற ஓகேவா. ஆனா அது வந்துட்டு அவன் சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா ஏன் வந்துட்டு ஒரு ஒரு சென்ட்ரல்ல நீ சொல்ற மாதிரி இசிஐ வந்து சென்ட்ரல் புரியுது. கவர்மெண்ட் இன்க்ளைண்டா நீ இருக்கும் வந்து போது ஏன் வந்து அப்படி நடக்கணும்னு நான் கேக்குறேன். அவன் சொன்னது உண்மையா ஓகே இருந்துச்சுன்னா. நான் சொல்றேன். அதாவது எலெக்ஷன் கமிஷன் போர்டுலயே ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் போர்டு, சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் போர்டு 2 இருக்கு. ஒரு இது போர்டு வேறயா? கிடையாது. இது எனக்கு தெரியாதுப்பா. ஓகேவா? இது பேசிக் ஃபேக்ட். ஸ்டேட்டுக்குன்னு தனி எலெக்ஷன் போர்டு இருக்கு, சென்ட்ரலுக்குன்னு தனி எலெக்ஷன் போர்டு இருக்கு. ஸ்டேட்ல இருக்க எலெக்ஷன் போர்டு என்ன எலெக்ஷன் நடத்தும்னா, நமக்கு லோக்கல் எலெக்ஷன் இருக்கு பாத்தியா, முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து, கவுன்சிலர் எலெக்ஷன்லாம் இருக்கு பாத்தியா, இது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கும். உனக்கு வந்து அசம்பிளி எலெக்ஷனும் பார்லிமெண்டரி எலெக்ஷனும் மட்டும் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட். ப்ரோ நான் முடிக்கிறேன் ப்ரோ. நான் ஒவ்வொரு தடவையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு பாதியிலே நிறுத்தி நானே மறந்துடுறேன். இது 2 மட்டும் தான் அவங்க நடத்துறாங்க. இதுல பியூட்டி என்னன்னா, நீ ஏன் சப்போர்ட் பண்றாங்கன்னு கேட்டல, அதுக்கு சொல்றேன். அதுக்கு சேர்மேன்ஸும் மெம்பர்ஸும் இருக்காங்கல்ல, 1+12 ஓகேவா? யாரு செலக்ட் பண்றாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஹெட்டட் கமிட்டி. பிரைம் மினிஸ்டர் ஹெட்டட் கமிட்டி. அதுல வந்து அப்போசிஷன் லீடர்ஸும் இருப்பாங்க. அதுல காங்கிரஸ் சேர்ந்தவங்களும் இருப்பாங்க, இல்ல எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க, ஆம் ஆத்மி சேர்ந்தவங்களும் இருப்பாங்க, நேஷனல் பார்ட்டியை சேர்ந்த எல்லாரும் இருப்பாங்கன்னு வச்சுக்கோ. அப்புறம் முக்கியமான அபிஷியல்லாம் இருப்பாங்க. அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்வியஸ்லி உனக்கு வந்து இப்ப நான் ஒருத்தனை செலக்ட் பண்றேன்னா அவன் எனக்கு சாதகமா தான் இருப்பான். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ல இவங்க தான் ஸ்டேட். இதுல சூப்பரான வித்தியாசம் என்னன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ல போடுற ஹெட் இருக்கான் பாத்தியா எலெக்ஷன் கமிஷனுக்கு, இப்ப சத்யபிரதா சாகு இருக்காருன்னா அவரை செலக்ட் பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட். இருந்தாலும் தே ஆர் ஒர்க்கிங் இன் ஸ்டேட், டில்டிங் டுவர்ட்ஸ் ஸ்டேட். ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குதே தவிர அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பர்டீஸ், ஒர்க்கிங் என்வரான்மெண்ட், ஸ்டாஃப், அந்த பவர், அந்த அந்த அவுட் ஆஃப் பவர் இருக்கு. பட் அந்த பவரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு உனக்கு வந்து விங்ஸ் வேணும். உனக்கு போலீஸ் வேணும், சிபிசிஐடி வேணும், எல்லாமே வேணும். அந்த விங்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றது உனக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் தான். நீ உனக்கு வந்து பவர் மட்டும் வந்து என்கிட்ட பவருக்கு சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல, அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும், உனக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அதை ப்ரொவைட் பண்றது ஸ்டேட் கவர்மெண்ட். உனக்கு அபியூஸா உனக்கு வந்து அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னொன்னு ஏன் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டே ஏன் பண்ணுதுன்னு கேட்டேன்னா, அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 போர்டு இருக்கு. எலெக்ஷன் கமிஷன், சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் போர்டு, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் போர்டு 2 இருக்கு. புரியுது. சரி அப்ப ஜோக்கு தானா? எலெக்ஷன் ஜோக்கா? டேய் இல்லடா, யாரா சொன்னது? நீதான்டா சொல்லிட்டு இருந்த. ஏய் உனக்கு அட்டானமஸ் பாடின்றதுக்கு ஒரு பவர் இருக்குல்ல, அந்த பவரை வந்துட்டு அப்ப இவங்க என்னதான் பண்றாங்க அப்போ? அது எதனால தெரியுமா அட்டானமஸ்? ஒன்ஸ் நீ வந்து அந்த ஹெட் இருக்காருல்ல, அவர் அப்பாயிண்ட் பண்ணிட்டேன்னா அவரை அவனால ரிமூவ் பண்ண முடியாது. அவங்களா ரிமூவ் ஆனாதான். இப்போ ஒருத்தர் பண்ணாரு பத்தியா, எனக்கு வேணாம்னு சொல்லி ரிசைன் பண்ணாரு எலெக்ஷனுக்கு முன்னாடி. சரியான அதாவது ஏற்கனவே ஒரு ஹெட் இருந்தாரு இந்தியன் எலெக்ஷன் போர்டுக்கு. எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. ஓகேவா? அப்புறம் வேற ஒரு ஆளை மறுபடியும் அந்த இடத்துக்கு போட்டாங்க. அவங்களா ரிசைன் பண்ணாதான் உண்டே தவிர, நான் ஐ மீன் கவர்மெண்டா போய் ரிமூவ் பண்ண முடியாது. அப்படி ரிமூவ் பண்ணணும்னா லோக்சபால இது பாஸ் பண்ணும். இப்ப கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கெல்லாம் பில்லு பாஸ் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பில்லு பாஸ் பண்ணணும். ஒன்ஸ் எலெக்ஷன் நெருங்கிருச்சுன்னா பார்லிமெண்ட்ல எந்த பில்லும் பாஸ் பண்ண முடியாது. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டா பார்லிமெண்ட்ல எந்த பில்லும் பாஸ் பண்ண, அது ஒரு பிரச்சனை இருக்கு. முன்னாடியே சிஏலாம் பாஸ் பண்ணி தெளிவா செட்டப் பண்ணி வச்சு நீட்டா வேலை பார்க்கறாங்க. கரெக்ட். எலெக்ஷன் டேட் லேட்டா அனௌன்ஸ் பண்ணதுக்கு காரணம் அதான். எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பவர் இல்லாம போயிடும். உனக்கு சிம்பிளா சொல்லணும்னா, எந்தெந்த விதத்துல இது அட்டானமஸ் பாடினா அப்பாயின்மெண்ட் மட்டும்தான் அவங்க கையில இருக்கு, ரிமூவ் பண்றது அவனுக்கு கையில இல்ல. சேலரியை குறைக்கவும் முடியாது, மாத்தவும் முடியாது, இஷ்டத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஒன்ஸ் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா மொத்த கவர்மெண்டல் கண்ட்ரோலும் விங் கண்ட்ரோலும்
நேரா எலெக்ஷன் போர்டு கீழே போயிடும். அவங்களுக்கு எதிராக கேஸ் கூட போட முடியாது. அப்படி கேஸ் போட்டாலும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த கேஸ் கோர்ட்டுக்கே வரும். இதனாலதான் அது அட்டானமஸ் பாடி. இன்னைக்கு அவங்க நினைச்சாங்கன்னு வச்சுக்கவே, ஆர்டிகல் நீங்க எல்லாம் பாத்தீங்களான்னு தெரியல. ஒரே நிமிஷம் ப்ரோ, இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் நினைச்சதுன்னா மோடி வந்து ஒரு வாரம் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு அவரை பேன் பண்ண முடியும். ஆனா பண்ண மாட்டாங்க. பண்ண முடியும் ஆனா பண்ண மாட்டேன். இல்ல அதுக்குதான் நான் ஒரு ஆர்டிகல், சும்மா நீங்க டைம் இருந்ததுன்னா அப்படியே கூகுள் பண்ணுங்க. இந்துல ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. அதாவது ஆப்போசிஷன் பார்ட்டி கூட இல்லாம எலெக்ட் பண்ணல, செலக்ட் பண்ணிருக்காங்க 3 எலெக்ஷன் கமிஷனர்ஸையும் அப்படின்னு. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அது யாரு செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி தான். ஆமா. சோ இது வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அது என்ன பிரச்சனைனா, காங்கிரஸ் மாதிரி ஒரு எதிர்க்கட்சி வந்து ஸ்ட்ராங்கா இல்ல, அப்போஸ் பண்ணல, ப்ரொடெஸ்ட் பண்ணல. சோ அதனாலதான் பிரச்சனை. ஒரே நிமிஷம். இல்ல ப்ரோ, காங்கிரஸ் did the same. See, காங்கிரஸ் did the same thing to பிஜேபி. ஓகே, இதெல்லாம் ரிட்டாலியேஷன் தான். காங்கிரஸ் did the same. நோ வே பெட்டர். நீங்க மேல ஷேர் பண்ணிருக்கலாம். ருசிகர சம்பவம் பொளந்துட்டானுங்க வச்சு. எந்த பிளாட்ஃபார்ம்லயும் they left no stone. ராஸ்மிகாவ அடி மண்டுன்னு போட்டு இன்ஸ்டால ட்விட்டர்ல சரியான அடி. சவுண்ட் கேளுங்க. இல்ல ப்ரோ, இன்னைக்கு சரி சையதண்ணா, இவிஎம் மிஷனை பத்தி ஏதோ கேட்டீங்களே, என்ன மேட்டர்? இல்ல இவி மிஷினை பத்தி எனக்கு நிறைய தெரியாது. ஆனா நீ சொல்லும் பொழுது அது எலக்ட்ரிக் மிஷின், எலக்ட்ரானிக் மிஷின் இல்ல அப்படின்னு அவரோட ஃபீல்டு. ஆனா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஈஸியா ஹேக் பண்ண முடியும், எலக்ட்ரிக்கல்ஸ் ஹேக் பண்ண முடியாது, கஷ்டம். எலக்ட்ரிக்கே ஹேக் பண்ண முடியாதுமா? அண்ணே இல்லனே பண்ணலானே. இல்ல நீ எலக்ட்ரிக்னு ஃபர்ஸ்ட் எதை சொல்ற, எலக்ட்ரானிக்ஸ் எதை சொல்ற? ப்ரோகிராம் எம்பெடட் சிஸ்டம்னு வந்துட்டாலே அது மோஸ்ட்லி டிசி கரண்ட்ல ஃபங்க்ஷன் ஆகும் அந்த சிஸ்டம் ஃபுல்லா. இது வந்து மோஸ்ட்லி ஏசி கரண்ட்ல ஃபங்க்ஷன் ஆகிறதுனாலயே அது எலக்ட்ரானிக்னு ஆயிராது. ஆயிராது. அதனால மோஸ்ட்லின்னு சொன்னேன். அதனாலதான் நான் மோஸ்ட்லின்னு சொன்னேன். அதாவது எப்படின்னா ப்ரோகிராம் எம்பெடட்னு வந்துட்டாலே வந்துட்டு மதர் போர்டுன்னு வந்துட்டாலே நீங்க ரெண்டு பேரும் தனியா ஒரு ஸ்பேஸ் போட்டு ஈஸி பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நான் முடிச்சிடுறேன். அண்ணே ப்ரோகிராம் எம்பெடட் சிஸ்டம் தானே? அண்ணே ப்ரோகிராம் எம்பெடட் சிஸ்டம். அத ஒரு ஆளு ஹேக் பண்ணியே காட்டியிருக்கான். கண்ணு முன்னாடி ஹேக் பண்ணி காட்டியிருக்கான். ஓகேமா கண்ணு, அவன் மேல கேஸ போட்டு உள்ள தள்ளிட்டாங்க. அது ஓகே. அது எலக்ட்ரிக் தான், எலக்ட்ரானிக்ஸ் கிடையாதுன்னு சொன்னல. இட்ஸ் an electronics device, ப்ராப்பர் எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ். அதுதான் சொன்னேன், வேற ஒண்ணும். ஆமா, அது ப்ராப்பர். நானும் அதுதானே நான் சொன்னேன். எலக்ட்ரிக் டிவைஸ். அப்துல் கலாமோட அட்வைசர் பொன்ராஜ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, இத ஹேக் பண்ணலாம் இவிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆல்ரெடி ஹேக் பண்ணி காட்டிட்டு, அது பேர் எனக்கு தெரியாது, ஒரு பர்சன், அந்த பர்சன் ஹேக் பண்ணி காட்டிட்டாரு. அவரு என்ன ஒரு தப்பு என்ன பண்ணிட்டாருன்னா, எலெக்ஷன் கமிஷனுக்கே தெரியாம ஒரு இவிஎம் மிஷினை திருடி அதை ஹேக் பண்ணி காட்டிட்டாரு. அது இன்னொரு முக்கியமான விஷயம். அந்த சிப், அந்த செமிகண்டக்டர் சிப் இருக்குல்ல, அந்த மைக்ரோ கண்ட்ரோலரு, அதை வந்து அதையே இந்தியாவில ப்ரொடியூஸ் பண்ணல. நீங்க உங்களுக்கு வந்து ஜப்பான்லயும் யூஎஸ்லயும் ப்ரொடியூஸ் பண்ணி வருது. ப்ரொடியூஸ் பண்றவனே அதை எலெக்ஷனுக்கு யூஸ் பண்றது இல்ல, ஆனா நீங்க மட்டும் யூஸ் பண்றீங்க. அதை வந்து அவ்வளவு டெக்னிக்கலி அட்வான்ஸ்டான கண்ட்ரியே யூஸ் பண்றது இல்ல அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான கிளைம் இருக்கு. அது வந்து நான் பாப்புலேஷன், அதுக்கு காரணம் நம்பர் 1, இந்தியால செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் எவ்வளவு நல்லா ஆரம்பிச்சிருக்குன்னு இந்த எலக்ட்ரானிக் ஃபீல்டுல இருக்க எல்லா சைதனுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்தியால செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷனே கிடையாது. நம்ம எலெக்ஷன் ப்ராபபிலிட்டி பேசணும் எலெக்ஷனுக்கு முன்னாடி. இப்ப எலெக்ஷன் வந்து அண்டர்வே. உனக்கு எதுவும் சேஞ்சஸ் இருக்கா? எதுவும் தமிழ்நாட்டுல காரியம் சாதிப்பாங்க? எனக்கு இருக்கு. என்ன மாதிரி தோணுது? எனக்கு ஸ்ட்ராங் இல்ல, நான் சொல்றேன், இல்ல சேஞ்சஸ் பிஜேபி வந்துட்டு நான் கொஞ்சம் ரொம்ப அதிகமா இட போட்டேன். அவங்களுக்கு வந்து குறையுதுன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. அவங்க தனி மேஜரே வருது எனக்கு. அவங்க இந்த வாட்டி தனியாலாம் அவங்க இது பண்ண அந்த 400 சொல்றான்ல, அதுக்கான காரணமும் சொன்னேன். அதாவது எலெக்ஷன் ஆன் த கிரவுண்ட் இருக்கும்போது அந்த பிரச்சாரத்துல நிறைய விஷயம் எல்லாம் நடக்கும். இப்ப பாரு, நார்த் இந்தியால போட்டு செதச்சிட்டு இருக்கானுங்க போற பக்கம் எல்லாம், உள்ள விட்டு குத்துறாங்க. நான் என்ன நினைச்சேன் தெரியுமா, காங்கிரஸ் வந்து ஒரு ஆப்போசிஷனாவே எனக்கு ஃபீல் ஆகல. பட் ஆனா எனக்கு இப்ப ஃபீல் ஆகுது. உண்மையாவே சொல்றேன், அவன் சீட்லாம் அடிப்பாங்க போல இந்த வாட்டி நிறைய. அதுக்கு காரணம் வந்து எல்லா மீடியாவும் இவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது தான்.
மீடியா எல்லாமே எல்லா பிஜேபி கவர்மெண்ட்டும் மோடி மீடியா பிஜேபி கண்ட்ரோல் மோடி பண்ணும் இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல அப்படி கிடையாதுங்க. இந்த அளவுக்குலாம் இல்ல, இந்த அளவுக்குலாம் கிடையாது. எக்ஸ்ட்ரீம் இது. இருங்க ப்ரோ. சென்னைய எல்லா இருங்க கவர்மெண்ட்டும் ப்ரோ. மீடியா கண்ட்ரோல் பண்ணும் ப்ரோ. இது ஃப்ளட் வந்து அடுத்த நாளே சென்னையை மீட்ட திமுகன்னு போட்டாங்க. எவ்வளவு பவர்ஃபுல் கட்சியை பத்தி நீ வேறடா பாலத்து மேல தண்ணி தேங்கி நிக்கலன்னு போட்டாங்கடா. நான் எனக்கு நியூஸ பாத்துட்டு டென்ஷன் ஆயிட்டேன் நானு. சென்னையை சோசியல் மீடியால காப்பாத்துறது கூட தப்பு இல்ல. ஆனா உண்மையை ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு தண்ணியில தத்தளிக்கிற சோத்து பொட்டலமா போடுறானா அவன தண்ணியே கிடையாது. நீ என்ன பொய் சொல்லி கவர்மெண்ட் தப்பு சொல்லிட்டு தந்தி டிவில போடுறான். இரு கேளு, தந்தி டிவில போடுறான். ஏதோ ஒரு ஃபிளைஓவரை எடுத்து இந்த ஃபிளைஓவரில் தண்ணியே தேங்கவில்லை. ஒருத்தன் ஃபிளைஓவர்ல எப்பறா தண்ணி ஃபிளைஓவர்ல தண்ணி தேங்கினா செத்து ஊரே செத்து போச்சுன்னு அர்த்தம். போடுறான் ஃபிளைஓவர்ல தண்ணியே தேங்கி. மொரட்டு பிஆர்ரா. நான் ஒரு ஆக்டருக்கு பாத்திருக்கேன், ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு பாத்திருக்கேன், மியூசிக் டைரக்டருக்கு பாத்திருக்கேன். கவர்மெண்ட்டுக்கு பிஆர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உட்கார்ந்து. களி யாரா நீங்க எல்லாம்? ஆனா இதெல்லாம் மீறி நம்மளுக்கு எது உண்மைன்னு தெரிய வருது இல்ல எனக்கு. ஏன் ப்ரோ நம்மளுக்கு இதெல்லாம் மீறி எது உண்மைன்னு நம்மளுக்கு தெரிய வருது இல்ல. எது உண்மைன்னு கூட தெரிய வராம பிஜேபி 400 தொகுதி ஜெயிக்கும்னு அடிச்சு எல்லா சேனல்லையும் பேசுறதும் எல்லா சேனல்லையும் பேச வைக்கிறதும் புரியுதுங்களா? அது சதீஷ் ப்ரோ, I still believe BJP is going to win, but nowhere near 400. Nowhere near 400. ப்ரோ அவங்க எப்படி தெரிவிப்பாங்கன்றதே நான் என்னோட அசம்ஷன் நான் சொல்றேன் உங்களுக்கு. அவங்க நெயில் பீட்டிங்ல தான் ஃபினிஷ் ஆகும். ஓகேங்களா? அப்போ அந்த நேரத்துல காசை கொடுத்து சில எம்பியை வாங்கி தான் ஜெயிப்பாங்க. To be frank, I won't be surprised if Congress wins. அப்பலாம் இல்லடா. அதெல்லாம் எனக்கு சீரியஸா அப்படிதான். இல்ல நார்த் இந்தியால எல்லாம் வர நியூஸ் நான் ஸ்ட்ராட்டஜிக்கலா சொல்றேனே. உனக்கு சில இடத்துல வந்து காங்கிரஸோட அலைன்ஸ் இவன் வந்து காங்கிரஸ் தான் சப்போர்ட் பண்ணுவான்னு நல்லாவே தெரியும். ஆனா அவனுங்க போல்ஸா நிக்கிறாங்க. எதுக்குன்னா ஓட்ஸ் ரெடியூஸ் பண்றதுக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் பஞ்சாப சொல்றேன். பஞ்சாப்ல காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் ஆப்போசிட் போல்ஸ்ல நிக்கிறானுங்க. அவனுக்கு 2 பேரும் ஒன்னா நின்னா என்ன தெரியுமாவும்? இவனுக்கு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பிஜேபி எதிர்த்தாங்கன்னா பிஜேபி பெரிய கட்சி ஆயிரும். அதை விடக்கூடாதுங்கிறதுக்காகவே இவனுங்க 2 பேரும் போட்டி போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி கேரளா ஓகேவா? கேரளால இதுதான் நடக்கும். கேரளால 20 சீட்டும் இந்த மாதிரி இன்ஸ்டிங்க்ட்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்தானே இவங்க ஒரு இடத்துல கூட்டணியா இருப்பாங்க, இன்னொரு இடத்துல எதிரெதிரில நிப்பாங்க. அது பிளான். அது ஆக்சுவலா பிளான். இவனுங்க ஒரு தடவை 2 தடவை ஏமாந்துட்டாங்க சச்சின். சில ஸ்டேட்ல இந்த மாதிரி பிஜேபி எதிராக கூட்டணி அமைச்சு பிஜேபியை வளர்த்துட்டாங்க. நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். எலெக்ஷனை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு தெளிவா தெரியும் பிஜேபி பேனிக்ல இருக்கு அப்படின்னு. அது எப்ப கவனிச்சேன்னா இந்த ஆள் போய் மேடைக்கு வளர ஆரம்பிச்சாப்ல. இப்போ ரீசெண்டா இப்போ எதுக்குங்க அறிவிக்கணும் 50,000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு விமன்ஸுக்கு வந்து 50,000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க நேத்து. அவங்க எல்லாம் காலியா தெரியுங்களா பிஜேபி ரொம்ப பதறி போய் தான் இருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரிலாம் இல்ல. அது 400 எல்லாம் கிடையாது. 200 வந்தாலே ஆச்சரியம். தனி மெஜாரிட்டியே டஃப் தான் எங்களுக்கு. இல்ல ஆக்சுவலா வந்து ஐபேக்ல வேலை செஞ்ச பையன் வந்து பிஜேபி ஐடில வேலை செஞ்சுட்டு இருக்காப்ல. 215 சீட் அவங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு அவங்க இன்டர்னல் சர்வே எடுத்திருக்காங்க பிஜேபி. இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் தான் சச்சின். எனக்கு என்னமோ திடீர்னு நம்ம இந்தியன் சுப்ரீம் கோர்ட் வந்து உண்மையாவே கோர்ட் எப்படி செயல்படணுமோ அந்த மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு திடீர்னு நிறைய விஷயம் போட்டு தாக்குனானுங்க பவர்ல இருக்க கவர்மெண்ட். ஆமா அதெல்லாம் இல்ல. எனக்கு உண்மையாவே எனக்கு எலெக்ஷன் முன்னாடி இந்த பெர்ஸ்பெக்டிவ் வேற, இப்ப இருக்க பெர்ஸ்பெக்டிவ் வேற தான். எனக்கு உண்மை இல்ல அன்னைக்கு நான் வேற மாதிரி நினைச்சேன். அது இப்ப அண்டர்வே. தமிழ்நாட்டுல உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்லவா? அவங்க தமிழ்நாட்டுல வெளியில கூட 400 அடிச்சுக்கிட்டும் சாவட்டும். இங்க உள்ள 0 தான். 1 வந்தா கூட தப்பா போயிடும். நம்ம அது அவமானம். தப்பா போயெல்லாம் கிடையாது, அது இன்சல்ட். சரி நீங்க ஒண்ணு கூட வராதுங்கறீங்களா? அப்ப நீங்க அப்படி நான் சொல்ல மாட்டேன். நீ என்ன கோயம்புத்தூர்ல சையது ப்ரோ, நீ என்ன கோயம்புத்தூர்ல ஒரே நிமிஷம் இதுல ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஓபிஎஸ் ரவீந்திரநாத் இருக்காரு. ரவீந்திரநாத் அவர் வந்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சாருன்னு நினைக்கிறீங்களா? புரியலையே.
நீ வந்ததுல இருந்தே எலெக்ஷனோட டார்க் சைடையே டார்கெட் பண்றதுக்கு இல்ல அப்படி கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க உங்க இன்புட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லலான்னு. அவர் எலெக்ஷன் வந்து நின்று எல்லா ஜனங்களையும் பார்த்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சாருன்னு நினைக்கிறீங்களா? 38 சீட்டு இவங்க ஜெயிக்கும் போது இவங்க ஒரு சீட்டு மட்டும் ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு ஈஸி கேண்டிடேட்டா போட்டு அவரை ஜெயிக்க வைக்கணும் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஜனங்க ஓட்டு போடுறத மீறியும் ஒரு பவர் இருக்கு ஆளுங்கட்சி கிட்ட. அவங்க நினைச்சா யார ஜெயிக்க வைக்கணுமோ ஜெயிக்க வைக்கலாம். இதுதான் நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? ஓபிஎஸ் பையன் ஜெயிக்கிற விதம் வந்து வாய்ப்பே கிடையாது. புரியுதுங்களா நான் சொல்றது? அது வாய்ப்பே கிடையாது. வானதி ஸ்ரீனிவாசனும் அப்படிதான். கமலும் வானதி ஸ்ரீனிவாசனும் கமல் ஆக்சுவலா 1000 சொச்சம் ஓட்டு லீடிங்ல இருந்தாரு கடைசி ரவுண்ட்ல. புரியுதுங்களா? இதெல்லாம் அந்த இடத்துல காசு விளையாடி மனிபுலேட் பண்ணிருக்காங்க. ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு. இது அவரே வேணான்னு இருப்பாருங்க. அவரே வேணான்னு நான் மட்டும் போய் சட்டசபையில இல்லைங்க. எஸ்பி வேலுமணி தாங்க உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்ணி பார்கெயின் எல்லாம் முடிச்சு கொடுத்தது. இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அதிகாரப்பூர்வமா வந்த செய்தி தான் இதெல்லாம். யார வேணாலும் பொலிட்டிஷியனோட ஸ்கேல்ல வச்சு பேசுங்க அதுதான் அவர் எப்ப பேசியாச்சுடா, நிறைய பேசியாச்சுடா. அது விட்டுருங்கடா. ஏன்னா நிறைய பேர் இங்க நான் கேக்குறேன். இப்போ பிஜேபி எலெக்ஷன் தோத்துட்டாலுமே இந்த பவர் டிரான்சிஷன் ஒழுங்கா நடக்கும்னு நம்புறீங்களா? with regards to us அது மார்ஜின் இல்ல it depends on மார்ஜின்லாம் கிடையாது. நான் ஏன்னா இப்போ ஸ்டேட் சென்ட்ரல் எலெக்ஷனா இந்த எலெக்ஷன்ல பிஜேபி தோத்துட்டாங்க. இந்த எலெக்ஷன்ல பிஜேபி தோத்துட்டாங்க. சரியா? இந்தியா ஜெயிச்சிட்டாங்க, இந்தியால இருந்து ஜெயிச்சிட்டாங்க. இந்த பவர் டிரான்சிஷன் நடக்கும்ல, இங்க ரிசைன் பண்ணி இவங்க போகணும், அது கரெக்டா நடக்கும்னு நம்புறியா? எனக்கு அது டவுட்டா இருக்கு. ஏன்னா நான் எல்லாத்தையும் சந்தேகப்பட ஆரம்பிச்சா எப்படி கார்த்திக்? இருக்கு சச்சின், அது இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நான் எப்படி ரிலேட் பண்றேன்னா, இந்த டொனால்ட் ட்ரம்ப் பண்ண ஒரு காமெடி ஞாபகம் இருக்கா? எலெக்ஷன் தோத்துட்டு போக மாட்டேன், அதெல்லாம் பண்ண முடியாது. இந்தியா எல்லாம் பண்ண மாட்டாங்க. அவன் இது இந்தியால எல்லாம் நான் நம்புறேன். நான் இந்திய இறையாண்மை மீது நம்பிக்கை கொண்டு ஒர்ஸ்ட் கேஸ் என்ன ஆகும்னா, சில எம்பிஸ் இவங்க விலைக்கு வாங்கலாம். எலெக்ஷன் ஒரே நிமிஷம் சதீஷ் ப்ரோ, இதை விட பல ஹாஸ்டலான எலெக்ஷன் இந்தியன் பார்லிமெண்ட் பார்த்திருக்கு. இதெல்லாம் சுஜூபி சையதன் எனக்கு தெரியும். மொரட்டு ஹாஸ்டலான எலெக்ஷன் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் பவர் ஒன்ஸ் வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பவர் டிரான்சிஷன்லாம் ஸ்மூத்தா. இப்போ இருக்கிற பிஜேபி ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க ஸ்டார் பாய். நீங்க சீரியஸா சொல்றேன், நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. பயங்கர டேஞ்சரஸான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. வேர்ல்ட்லயே ரொம்ப இங்க பாருங்க, ஸ்வீடன்ல ஒரு அறிக்கையை இது பண்றாங்க. நீங்க சொல்லும்போது நீங்க இல்ல நான் என்ன சொல்ல வரேன், ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சுறேன். ஸ்வீடன்ல டெமோக்ராட்டிக்கலா சூஸ் பண்ணல இங்க ஜனங்க, எலக்ட்ரோசியா ஏதோ ஒரு வேர்டிங் இருக்கு, அப்படிதான் சூஸ் பண்றாங்க. இங்க என்ன பேச வராங்கன்னா டைரக்ட் டெமோக்ரசி. ஐ அம் வெரி சாரி, ஸ்வீடன்ல நடக்கிறது டைரக்ட் டெமோக்ரசி. இந்தியாவை சொல்றாங்க, இந்தியாவை அவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க, இந்தியாவை அவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? இந்தியாவை அவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ப்ரோ ஐ அம் வெரி சாரி, நான் வந்ததுல இருந்தே அவங்கள அப்போஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். ஐ அம் சாரி, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இதுல என்ன இருக்கு, பேசுங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. I have to do this. You have to know the difference between the democracy. Okay, what I'll do is I'll put the data in front of you. ஓகே, ஒரு நிமிஷம். ஐயோ கரெக்ட் ப்ரோ, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். ஸ்வீடிஷ் பீப்புள் இந்தியாவை கிரிட்டிசைஸ் பண்ணதான் செய்வாங்க. ஏன்னா அவங்க பண்றது டைரக்ட் டெமோக்ரசி, இந்தியால பண்றது இன்டைரக்ட் டெமோக்ரசி. அதுக்கான வித்தியாசத்தை சொல்லி நான் போர் அடிக்க விரும்பல. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, முன்னாடி இருந்த அளவுக்கு இந்தியா டெமோக்ராட்டிக்கலா இல்ல அப்படின்னு சொல்ல வராங்க. அப்படிதான் கிரிட்டிசைஸ் பண்றாங்க அவங்க. புரியுதுங்களா? அவங்க பண்றது பெட்டர் டெமோக்ரசி, நம்மளை விட அவங்க டெமோக்ரசி பெட்டர் டெமோக்ரசி, அதனால நம்மள கிரிட்டிசைஸ் பண்றாங்க. சிம்பிள். இல்ல நான் என்ன அப்படி கிடையாது, அது முன்ன இருந்த அளவுக்கு இல்லன்னு சொல்ல வராங்க. ஒரு நிமிஷம் ப்ரோ, நீங்க அன்பு ஏதோ ரொம்ப நேரமா சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நீங்க எதுக்கு ப்ரோ சதீஷ் ப்ரோ அப்ப இந்தியாவோட மத்த கண்ட்ரி கனெக்ட் பண்ணிட்டு, இந்தியாவோட நேச்சர் வேற மத்த கண்ட்ரியோட நேச்சர் வேற ப்ரோ. இல்ல கனெக்ட் இல்லங்க, இது கனெக்ட் கிடையாது. இது
இது கனெக்டே கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, எப்படி மத்த கண்ட்ரில நம்மள எப்படி பாக்குறாங்க, நம்மளோட பொலிட்டிக்கல் லீடர்ஸை எப்படி பாக்குறாங்க, அதுல என்ன உண்மைத்தன்மை இருக்கும், அப்படி உண்மைத்தன்மை இருந்ததுன்னா அது என்ன அப்படின்றத நம்ம சதீஷ் அதாவது இப்போ வந்து இந்த பவர் சென்டர் சேஞ்ச பத்தி கேட்டார்ல, அதுல வந்து அந்த அளவுக்கு அந்த பவர் சென்டர் கூட சேஞ்ச் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு டிக்டேட்டர்ஷிப்பா வந்து நடத்த முடியும் அப்படின்னு அந்த அளவுக்கு நம்புறேன். ஆனா இன்னொன்னு காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ பாத்தீங்கல்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அண்டர் எஸ்டிமேட்ன்ற வேர்ட நீங்க ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் என்ன பண்றீங்க. பண்ணிடுவாங்கன்னு நான் சொல்றேன். இல்ல சச்சின் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் என்ன பண்ணுவாங்கன்னு மட்டும் இவங்க சொல்லிட்டோம். என்ன பண்ணுவாங்கன்னு நான் என்ன சொல்ல வரேன்னா, 2019 எலெக்ஷன்ல பிஜேபி செலவு பண்ணது 36,000 கோடி. ஓகேங்களா? 2024ல 3 பேஸுக்கு, அதாவது தேர்ட் பேஸ் வரைக்கும் செலவு பண்ணது 60,000 கோடி. சரிங்களா? இவங்க எம்பிஸ வாங்குறதுக்கு எத்தனை கோடி வேணாலும் செலவு பண்ணுவாங்க. 5 MP 10 MP ஷார்டேஜா இருந்ததுன்னா. சோ அது டெமோக்ராட்டிக்கலா டேஞ்சரா இல்லையா? இவ்வளவுதான் சொல்ல வரீங்களா? காசு கொடுத்து எம்பி வாங்குவான்றதுதான் நீங்க ப்ரோ. அதனால நடக்குதா? அது என்னங்க ஒரு இல்ல அது ஓகே. நான் அதை சொல்ல வரல சதீஷ். நான் என்ன சொல்றேன்னா, பிஜேபி என்ன பண்ணுவாங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன்ல நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ண விட மாட்டாங்க, அதை ஸ்டால் பண்ணுவாங்க. நான் ஒண்ணு சொல்லவா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க கார்த்தி ப்ரோ? நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, எனக்கு புரியல. கான்ஸ்டிடியூஷனலி என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா எனக்கு புரியல. இவங்க ரிசைன் பண்ணிட்டு போகணும். சரியா? கரெக்டா? இவங்க ரிசைன் பண்ணிட்டு வெளியில போகணும். ஆனா நான் இதை எப்படி ரிலேட் பண்றேன்னா, டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணானா, தோத்துட்டான் யுஎஸ்ஏல. அங்கேயே ரொம்ப ஃபேர் டெமோக்ரஸி. சரியா? அங்கெல்லாம் இது மாதிரி நடந்ததே கிடையாது. தோத்துட்டாங்கன்னா கிளம்பிடுவாங்க, ஒயிட் ஹவுஸை காலி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபார்முலா அடுத்த பிரசிடென்ட்டா ஸ்வேரிங் பண்ணுவாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கேஸ் போட்டு பயங்கர ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற கார்பரேட், அங்க இருக்கிற சோசியல் மீடியா எல்லாமே வந்துட்டு டிசேபிள் பண்ணி டவுன் பண்ணி ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் டொனால்ட் ட்ரம்ப் வெளியே அமிச்சாங்க. அந்த யூஎஸ்ஏலயே அவங்க ரிசைன் பண்ணலனா என்ன ஆகும் ப்ரோ? சப்போஸ் மோடி ரிசைன் பண்ணலனா கேஸ் போடுவாங்க. அந்த நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த சேஞ்ச் ஒரு நடக்க விடாம ரொம்ப ஸ்டால் பண்ணுவாங்க. நிறைய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவாங்களோ எனக்கு டவுட்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏதாவது இன்சிடென்ட் இருக்கா இந்தியால? அப்படி எனக்கு நான் பிஜேபி அந்த மாதிரி பவரை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நான் டவுட் பண்றேன். ஓகே, நான் கோட் ஒரே விஷயத்தை மட்டும் இல்ல சைதனா, இத நான் எம்பசைஸ் பண்ணிக்கிறேன். ஒரே விஷயம் சச்சின் இருடா, நான் மறந்துடுவேன். அதாவது இந்தியால அப்படி பண்ண முடியாது கார்த்தி ப்ரோ. அதாவது இன்னொரு பார்ட்டி வந்து மெஜாரிட்டி கெயின் பண்ணுச்சோ, அப்போ ஆப்போசிட் பார்ட்டி ஆட்டோமேட்டிக்கலி டிசால்வ்ஸ். நான் இந்த லைனை வேணா உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன். ஆப்போசிஷன் பார்ட்டி ஆட்டோமேட்டிக்கலி டிசால்வ்ஸ். தே மஸ்ட் சைன். வேற வழியே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கலி டிசால்வ். இந்தியாவுல அப்படி நடந்திருக்கு ப்ரோ. நான் ஒரே பாயிண்ட் சொல்லலாமா? சொல்லுங்க. யார் பேசுறீங்க? மணிவண்ணன். 1977ல எலெக்ஷன் நடந்ததுல பிஎம் எலெக்ஷன். அது வந்து எமர்ஜென்சி பீரியட் அப்புறம் நடந்த முதல் எலெக்ஷன். ஆமா ப்ரோ, சொல்றது கேளுங்க. அப்ப வந்து இந்திரா அவர் முடிச்சுக்கிட்டோம். சொல்லி முடிக்கிறேன். ஓகே. அப்ப வந்து இந்திரா காந்தி வந்து தோத்துருவாங்க. காங்கிரஸும் தோத்துருவாங்க. கிட்டத்தட்ட தோத்து 13 மணி நேரமா எந்த மீடியா சேனலும் நியூஸே அனௌன்ஸ் பண்ணல. இந்திரா காந்தி தோத்துட்டாங்க, காங்கிரஸ் தோத்துட்டாங்க அப்படின்னு எந்த ஒரு மீடியா சேனலும் அனௌன்ஸே பண்ணல. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் நீங்க சொன்ன வருஷத்துல இருக்கு, 1977. இருங்க, நான் சொல்லி முடிக்கிறேன் ப்ரோ. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க ப்ரோ. சொல்லுங்க. இருங்க ப்ரோ. ஃபைன். இந்தியா தோத்துருவாங்க. அப்ப எந்த மீடியா சேனலும் அனௌன்ஸ் பண்ணல. ஏன்னா இந்திரா காந்தி வந்து அப்ப இருக்கிற இந்தியாவில இருக்கிற டோட்டல் மீடியாவும் தன்னோட கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. இப்ப மோடி எடுத்த மாதிரி. இப்ப மோடி எப்படி நார்த் இந்தியாவில டோட்டல் மீடியாவும் கண்ட்ரோல் எடுத்திருக்காரோ, அதே மாதிரி அப்ப இந்திரா காந்தி டோட்டல் மீடியாவும் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. அப்ப அந்த நியூஸை பிரேக் பண்ணது யாருன்னா, அப்ப பிபிசியோட ஹெட் சேர்மனா இருக்கிற டிம் டேவின்ங்கிறதா இந்த நியூஸை பிரேக் பண்ணாரு. இந்தியாவில ஏற்கனவே இது மாதிரி நடந்திருக்கு. நாளைக்கு இது மாதிரி மோடி தோத்தாலோ இந்த நியூஸ் சேனல் அந்த நியூஸை பிரேக் பண்ணுமா? அப்படி மோடி தோத்துட்டாரு. எத்தனை சீட்ல இருங்க ப்ரோ, சொல்லி முடிச்சிடறேன். ஒரு இருங்க ப்ரோ, மெஜாரிட்டிக்கு ஒரு 20 சீட்ல தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு அது முன்னாடி தெரிஞ்சிருச்சு. நியூஸ் சேனல் பிரேக் பண்ண விடல. காங்கிரஸ்ல இருந்தோ ஆம் ஆத்மியில இருந்தோ ஒரு 20 எம்பியை வேலைக்கு வாங்க முடியுமா? முடியாதா அவங்களாட்டி? சொல்லுங்க. அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான், அது வந்து எமர்ஜென்சிக்கு அப்புறம் நடந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். இந்திரா காந்தி பத்தி எல்லாருக்கும் தெரியும்.
ப்ரோ ஒன் ஆஃப் த ரூத்லெஸ் லேடி இந்திரா காந்தி என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு ஐ டோன்ட் நோ, உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்திரா மோஸ்ட் ரூத்லெஸ் லேடி. தெரியும் ப்ரோ, மோடி இன்டு 10. இந்திரா காந்தியாவது எல்லா மதத்துக்கும் ஒன்னே ஒண்ணுதான். முஸ்லீமா இருந்தாலும் ஹிந்துவா இருந்தாலும் எவனா இருந்தாலும் ஜெயிலு. இந்துக்கு மட்டும் முஸ்லீமுக்கு மட்டும் ஜெயிலு, ஹிந்துக்கு மட்டும் ஜெயிலு இல்ல அப்படின்லாம் இல்ல. யாரா இருந்தாலும் ஜெயிலு, யாரும் எல்லாரையும் செக்யூலரிசம் மட்டும் இந்தியாவோட ஒரே ஒரு இது கிடையாது. ஓகேவா? இந்திரா காந்தி டெர்மினேட் ப்ரோ அவங்க செக்யூலரிசம் ப்ரோ. ஆனா அவங்க அதே ஹிந்துவா இருந்தது தானே. அவங்க தானே ஸ்பீக் இதுல உள்ள விட்டு ராணுவத்தை விட்டு சுட்டாங்க. ப்ரோ நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். சொல்ல விடுங்க. நான் அப்பையில இருந்து ஒண்ணு சொல்லணும்னு வெயிட் பண்றேன்டா. அவர் கார்த்தியும் சதீஷும் ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா அது பிரைம் மினிஸ்டர் பொசிஷன் ஹோல்ட் பண்றனாலயோ என்னவோ உங்களுக்கு மோடி ரொம்ப பெரிய ஆளா தெரியாரோன்னு நான் ஃபீல் பண்றேன்டா. அது இந்த சீஃப் மினிஸ்டர் இல்ல கார்த்தி, நான் சொல்றேன் கார்த்தி, முடிச்சுக்கிறேன், நான் பாயிண்ட் முடிச்சுக்கிறேன். இந்த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத் அதோட இந்த மோடி வேவ் அடிக்குதுன்னு பெரிய பிஆர் இருக்கு. நான் இப்பவும் சொல்றேன், நான் சொல்றேன் மோடி வேவ் இருந்துச்சு. மோடி வேவ்னா யாருக்குடா மோடியை தெரியும்? எங்க தமிழ்நாட்டுல மோடி வேவ் எங்க இருந்துச்சு 2014? இல்ல மோடியா லேடியான்னு வந்து பாருன்னு கூப்பிட்டு செருப்பு கல்வி அடிச்சு பார்த்து இருந்துச்சு. நான் திரும்பவும் சொல்றேன்டா, டேய் மோடி வேவ்ன்றதெல்லாம் நீ மேல குஜராத் ராஜஸ்தானுக்கு எங்க இருந்து சவுத் இந்தியால இருந்துச்சா? 4 ப்ரோ இல்ல நீங்க தமிழ்நாடு என்னடா மோடி வேவ்ன்றது தமிழ்நாட்டை ஸ்பெசிஃபிக்கா பார்க்காதன்னு சொல்றேன். நீ மோடி வேவ்ன்றதை எதை டேர்ம் பண்றேன்னு சொல்றேன். ஓகே, கண்டினியூஸா அதான் சொல்றேன். கண்டினியூஸா இவங்க இருந்துட்டாங்க. ஓகே, அந்த ஆள் வந்தா ஒரு மாற்றம் வரும்னு நம்பின டைம் அதுதான் மோடி வேவ். நான் அதை எப்படி பாக்குறேன்னா, நான் ஒரு சில பிளேஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன். அது ஒன்னும் ஒரே ஒரு டேட்டா மட்டும் சொல்லிடுறேன். மோடி வேவ்னு 2014 சொல்றீங்க இல்லையா? அப்போ வாங்கின பிஜேபி வாங்கின வாக்கு 33%. என்ன மோடி வேவ் அடுத்த 2019 வாங்கின வாக்கு 36%. சரிங்களா? அதாவது 100 பேர்ல 36 பேர் போட்டிருக்காங்க 2019. ஓகேங்களா? அதுவே 2014 33 பேர் போட்டிருக்காங்க 100 பேர்ல. சோ இது வந்து மோடி வேவ் எல்லாம் தமிழ்நாட்டுல எல்லாம் பலிக்கல. ஏன்னு சொல்றேன் நானு, ஜெயலலிதா கருணாநிதின்ற ஒரு பெரிய பிம்பம் இருந்தது. அவங்கள மீறி மத்திய அரசுக்கு என்ன பெரிய சப்போர்ட் எல்லாம் இங்க இருந்து போவாது. அப்ப அவரே கிடையாது. காங்கிரஸே வந்து ஒரு அளவுக்கு மேல என்ன, காங்கிரஸ் எவ்வளவு பெரிய கட்சி. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் தான் மெயினா இருந்தது ஒரு காலத்துல. சரிங்களா? தமிழ்நாட்டுல இல்ல, ஆல் இந்தியால. காமராஜர்னா காங்கிரஸ்னா காமராஜர் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்தது. சோ அதையே மறக்கடிச்சவங்க என்ன இந்த திராவிட கழகம் எல்லாம். சரிங்களா? சோ இத மீறி வந்து மோடி வேவ் எல்லாம் இங்க பலிக்கல. சில பேர் ஏமாந்துருக்காங்க. ஆனா நான் எதாவது சொல்றேன், 2014 வாக்கு சதவீதம் இல்ல ஒரே நிமிஷம் கார்த்தி, லெட்ஸ் பீ ஸ்ட்ரைட் கார்த்தி. தோத்தாயினா டிசைன் பண்ணிட்டு போயிடுறாங்க கார்த்தி. நீ நினைக்கிற அளவுக்குலாம் இவங்களுக்கு பவர்ல கார்த்தி. நீ வந்துட்டு அப்படி எல்லாம் பண்ண முடியாது. இல்ல பண்ண முடியாது. அந்த அளவுக்குலாம் அவ்வளவு ஃபேரா இருப்பாங்க. இல்ல அப்படி எல்லாம் பண்ண முடியாது. அப்படி எல்லாம் பண்ண முடியாது. ஆனா அதுல இன்னொரு விஷயம் சொன்னார் இல்லையா, விலைக்கு வாங்க முடியும். அப்படிதான் பல மாநிலத்துல எலெக்ஷன் ஸ்டேட் எலெக்ஷனை வந்து மாத்தி அமைச்சிருக்காங்க. கோவாலையும் சரி, ஹரியானாலையும் சரி. அவங்க எல்லா ப்ராசஸையும் ஸ்டால் பண்ணிட்டு விலைக்கு பண்ணுவாங்க. எம்பிஸ வாங்க பாப்பாங்க. அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். இதெல்லாம் என்ன புதுசாவா நடக்குது? நீ இதெல்லாம் தாண்டி அவன் பெரிய ஆளு, அவன் வந்தானா கடிச்சிருவான், தின்றுவான், அது அப்படி சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு. நீ இந்த காசை கொடுத்து எப்படி வாங்குறான், நீ பூச்சாண்டி கட்டுற மாதிரி. ஒரு விஷயம் ரொம்ப டேஞ்சரஸான விஷயங்க. அது யாருமே மறைக்க முடியாது. ஒரு விஷயம் ரொம்ப டேஞ்சரஸ். இந்த கம்யூனல் வயலன்ஸ் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். புரியுதுங்களா? கேக்குதா நான் பேசுறது? கம்யூனல் வயலன்ஸ்ன்றது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஆமா, அந்த ஒரு விஷயத்தினாலேயே நம்ம வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் எதிர்க்கிறேங்க. அந்த ஒரு விஷயத்துக்காகவே. உங்க வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது ப்ரோ. இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, கார்த்தி ப்ரோ கேட்டப்பயே, அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் மார்ஜின் சச்சின். அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லிண்ட் மார்ஜினா இருந்துச்சுன்னா உண்மையாவே அவனுங்க அதை பண்ணிடுவாங்க.
பட் கொஞ்சம் ப்ரீ மார்ஜின் வந்துட்டா கூட பண்ண முடியாது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நீங்க சும்மா பேசுற மாதிரி நடக்குது. அது நடந்துட்டானா இருக்கு. அததான் நான் சொல்றேன். அது வந்து ட்ரெடிஷனலா நடக்குது. இவங்க புதுசா அத வந்து டைப் காஸ்ட்லாம் பண்ண தேவையில்ல. அந்த மாதிரி நீ சொல்ற மாதிரி ரொம்ப நேரோவா இருந்து காசு கொடுத்து எம்பிலாம் ஆனானா அது அவனோட லாஸ் தான். ப்ரோ அப்படி நினைச்சா அதை விட இன்னொன்னு சொல்றேன். எந்த எம்பியும் ஒரு நிமிஷம் மணி ப்ரோ ஒரே நிமிஷம். எம்பிஸ் வந்து யூஸ்வலா எப்படி ஜம்ப் ஆவாங்கன்னா, உனக்கு வந்து எதிர்கட்சியில இருந்து ஆளுங்கட்சிக்கு ஈஸியா ஜம்ப் ஆயிருவாங்க. ஆனா மெஜாரிட்டி பவர்ல இருக்க ஒரு இடத்துல இருந்து ஆப்போசிட்டுக்கு ஜம்ப் ஆகிறதுக்கு கொஞ்சம் நின்னு யோசிப்பாங்க. இன்னொன்னு காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோலயே இருக்கும், நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அவனுங்க கான்ஸ்டிடியூஷன் சேஞ்ச் கொண்டு வர போறேன் அப்படின்னா என்னன்னா, உனக்கு கட்சி தாவுனானா ஆட்டோமேட்டிக்கலி அவனோட எம்பி பதவி வந்து போயிடும். ஆட்டோமேட்டிக்கலாவே அவன் எம்பி பவர் போயிடும். இல்ல ப்ரோ, அந்த சட்டத்தெல்லாம் மாத்தி அமைச்சிருக்காங்க. அதுதான் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, மறுபடியும் அது திருத்தி அமைக்கப்படும். இந்த மாதிரி அவங்க வந்து விஜய் தாரணி இல்ல விஜய் தாரணி வந்து வேற கேஸ். விஜய் தாரணி வேற கேஸ். ஏதோ சதீஷ் என்னமோ சொன்னாரு. இல்ல அது வந்து கொஞ்சம் வீக்கன் ஆயிருக்கு. எம்பியை வந்து சர்வசாதாரணமா விலைக்கு வாங்க முடியும் இவங்க. பல உதாரணங்கள் நடந்திருக்கு, பல இன்சிடென்ட்ஸ் போயிருக்கு. சதீஷ் ப்ரோ அது இன்னும் கொண்டே வரல. என்ன வீக்கன் ஆயிருக்கு? சொல்லுங்க. அது என்ன வரவே இல்ல. இல்ல அதாவது முன்னாடி ஒரு லா இருந்தது. அந்த லாவை வீக்கன் ஆக்கிருக்காங்க. ஆன்டி டிஃபெக்ஷன் இன்னைக்கும் இருந்துச்சு, அன்னைக்கும் இருக்கு, என்னைக்கும் இருக்கு. ஆனா ஆன்டி டிஃபெக்ஷன் எப்பயுமே ஆளுங்கட்சிக்கு சாதகமா தான் இருக்கும். அதனாலதான் விஜய் தாரணி அதுதான் சொல்ல வரேன், ஆளுங்கட்சிக்கு சாதகமா தான் இருக்கு. இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, நீங்க ஒரு பாயிண்ட் யாரோ ஒருத்தர் இவர் சொன்னாரா, நம்ம சச்சின் சொன்னார்னு நினைக்கிறேன். அதாவது காங்கிரஸ் வந்து ஒரு வேளை 300 சீட்டு வந்துருச்சு, இல்ல 278 சீட்டு வந்துருச்சு, 6 சீட்டு இல்ல 10 சீட்டு அந்த பக்கம் பிஜேபி தாண்டுச்சுன்னா அவங்க மெஜாரிட்டி வந்துருவாங்க. இப்பவே சொல்றேன் 300 மாறாது. அதான் மாத்திக்கிட்டேன். 300 மாறாது. அதனாலதான் உடனே மாத்திக்கிட்டேன். 278 இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. மெஜாரிட்டியை தாண்டியே 26 இருக்குலடா. ஆமா மாறாது. அதாவது ஒரு 278 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து ஒரு 10 பேர் ஜம்ப் ஆனாங்கன்னா பிஜேபிக்கு அந்த நம்பர்ஸ் தேவைப்பட்டதுன்னா, புரியுதுங்களா, இவங்க பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிருக்கிற நிலைமைக்கு அவங்க சர்வசாதாரணமா அவங்களால விலைக்கு வாங்க முடியும். அதுவும் எவ்வளவு தொகையை வாங்குவாங்க. கவர்மெண்ட் ஜெயிச்சிருச்சுன்னா இந்தியன் கவர்மெண்டோட கஜானாவே கைக்கு வருது. என்ன நீங்க பேங்க் அக்கௌண்ட் பத்தி எல்லாம் இல்ல ப்ரோ, நான் சொல்றது காங்கிரஸோட பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிருக்கிறது. பிஜேபி தான். இந்தியன் கவர்மெண்ட் ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க ஏன் இந்தியன் கவர்மெண்ட் வருது? பவரை எடுத்து எப்போ போய் பிரசிடென்ட் பார்த்து இது பண்றாங்களோ அதுக்கப்புறம் தான் பவரே, அதுக்கப்புறம் தான் கவர்மெண்டே. பிரசிடென்ட் பாக்குறதுக்கு முன்னாடி எந்த கவர்மெண்ட்டும் கிடையாது. அது வரைக்கும் ஹார்ஸ் ட்ரேடிங் நடந்துட்டு தான் இருக்கும். செரமனி முடிஞ்சு எல்லா மினிஸ்டர்ஸும் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் அவங்க தான் அது. ஆமா, மோடி 3.0 நமோ 3.0 நான் ஒன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இல்ல நான் ஒன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ப்ரோ ஒரே நிமிஷம், அந்த கார்த்தி ஏதோ சொல்லி இல்ல அது நீ சொன்ன மாதிரி க்ளோஸ் மார்ஜின் இல்லாம ஒரு நல்ல மார்ஜின் இந்த ஒரு 30-40 சீட் நல்ல மார்ஜின் இருந்தா they can't do that. அது பண்ண முடியாது அவங்களால. நான் சொல்லவா, நீங்க சொல்ற பொசிஷன்ல தான்டா பிஜேபி இருக்கும், நீங்க சொல்ற பொசிஷன்ல காங்கிரஸ் இருக்காதுடா. நான் எப்படி சொல்றேன்னா, அவனுக்கு இருக்கும்டா. நான் சொல்லவா, அவன் திரும்ப வரான்றதெல்லாம் கிட்டத்தட்ட ஊர்ஜிதமானதுதான். ஆனா அந்த அவன் சொல்றான் பாரு, அந்த 400 ரன்ல அதெல்லாம் அன்ரியல். 400லாம் அவங்களால தொடவே முடியாதுடா. அது அவங்களுக்கே தெரியும்டா. அவங்களுக்கே தெரியும். பெரிய அட்வர்டைஸ்மென்ட்டா இருக்கும். ஒரே ஒரு பதில் ப்ரோ. சொல்லுங்க சச்சின். இப்ப மட்டும் இல்ல சச்சின், இந்தியால நீ எப்ப எலெக்ஷன் நடந்தாலும் 400லாம் யாருப்பா அது? ஒரு ஆள்பா ப்ரோ. இப்போ நான் எங்க கிராமத்துல நான் சர்வே எடுத்தேன், நானும் எங்க டீமும். அப்போ ஒருத்தர் கூட பிஜேபியே விரும்பல. கிராமம் தமிழ்நாட்டுல இருக்க கிராமமா ப்ரோ? ஆமா ப்ரோ. அப்புறம் என்ன நான் ஏன் கேட்டேன்னு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுல இருக்க கிராமத்துல ஏன் பிஜேபி ஓட்டு போறேன்னு சொல்லுவாங்க. சாம்பிள் ஸ்பேஸ்ல வச்சு பேசுறாரு ப்ரோ. நான் இந்தியா ஃபுல்லா பேசுறேன். இல்ல ப்ரோ, இந்தியா ஃபுல்லாவே கூட விரும்பல. ஏன்னா இல்ல யார் சார்பா நீங்க சர்வே எடுத்தீங்க? யார் சார்பா சர்வே எடுத்தீங்க? இல்ல நாங்க வந்து ஒரு சும்மா சர்வே எடுத்தோம், எப்படி பொலிட்டிக்கலான்னு சர்வே எடுத்து வச்சுங்களா. சும்மானா எப்படி என்ன கேட்டீங்க அந்த சர்வேல? மக்கள் மனசை தெரிஞ்சுக்கலாம்னு ஏதோ கேட்டிருக்காங்க ப்ரோ. தெரிஞ்சுக்கலாம்னு ஒரு சர்வே மாதிரி ப்ரோ. இந்த கட்சியில உட்கார்ந்து பேசுறது சொல்றீங்க சர்வேன்னு. நான் வந்து எந்த கட்சியிலுமே இல்ல ப்ரோ. நான் இப்போ என்ன சாம்பிள் ஒரு கட்சிக்கு வேலை செய்வேன்.
தளபதி என்ன ப்ரோ சாம்பிள் சைஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க இந்த ஊர்ல? ஒரு 2000 to 3000 அந்த மாதிரி இது பண்ணிருப்பீங்களா? இல்ல நாங்க வீடாவே போய் எடுத்தோம் ப்ரோ. 100 நாள் வேலையில போய் வேணா உங்களோட கவுண்ட் இருக்கும்ல ப்ரோ, எவ்வளவு பேர்ட்ட கேட்டிருப்பீங்கன்ற மாதிரி. மேக்ஸிமம் ஒரு அது வேணாம்டா. அந்த கிராமத்தோட ஓட்டர்ஸ் கவுண்ட் என்ன டோட்டலா ப்ரோ? உங்க கிராமத்தோட டோட்டல் ஓட்டர்ஸ் கவுண்ட் என்ன ப்ரோ? 2500 ப்ரோ. 80% வச்சுக்கோ. எல்லாத்தையும் கேட்டிருக்க முடியாது. ஒரு 70% 80% அதான் சாம்பிள் சைஸ். நாங்க வந்து எப்படி கேட்டோம்னா எப்படி வயசுக்கு மேலதான் கேட்டோம். அதாவது வந்து பழைய ஆளுங்கள் தான் கேட்டோம். அதனாலதான் ப்ரோ 70% சொன்னேன். அந்த சர்வேல என்ன தெரிஞ்சது? அந்த சர்வேல என்ன தெரிஞ்சதுன்னு நீங்க சொல்ல வரீங்க? மெயினா வந்து 100 நாள் வேலைக்கு என்னன்றாங்க, நிறைய குற்றச்சாட்டு அடுக்குனாங்க ப்ரோ. என்னது? விலைவாசி ஏத்திட்டாங்க, அப்புறம் 100 நாள் வேலையை இப்ப விட போறாங்க அப்படின்னாலாம். இல்ல அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா பிஜேபி எதிர்ப்பாதான் வந்தது இல்லையா? சரி ஓகே அதுதான் அது தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிறது தான். பிஜேபிக்கு எல்லாம் வந்து ஆதரவா யாராவது என்ன சொல்றது, அவங்க என்ன காரணம் சொன்னாங்க? எனி ரீசன் ஆதரவா சொன்னவங்க யாராவது இதனால நான் சப்போர்ட் பண்றேன் ஏன்னா சிரிக்கிறே சச்சின், நீ சிரிச்சது மட்டும் காரணம் சொல்றாரு. ஆதரவா சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா நல்லா செய்யறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நல்லா செய்யறாங்க, ஆன்மீகத்தை நல்லா இது கொண்டு போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது உண்மையிலே ரியலா இருக்கு. ஆனா ரெக்கார்டு கூட உங்களுக்கு அனுப்புறேன். இன்னைக்கு ஒரு பரிதாபமான நிலைமை என்னன்னா, இன்னைக்கு யூபில வந்து இந்தியா டுடே ஒரு சர்வே எடுத்திருக்கு. கோவில் கட்டியே, அதாவது ராமர் கோவில் கட்டியிருக்காங்க, அந்த கோவில் கட்டியே அவங்க வந்து ஒருத்தர் பேசுறாரு, நான் வந்து ரிக்ஷா ஓட்டிட்டு இருந்தேன், எனக்கு இப்ப வந்து நான் இந்த கோயிலுக்குள்ள 700 800 சம்பாதிக்கிறேன், இந்த கோயில் வந்ததுனால எவ்வளவு லாபம் தெரியுங்களா, அதனால நான் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவேன். டேய் அதுதான் சொல்றது. இப்ப அண்ணாமலையே ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க எவ்வளவு கோவில் கட்டி எவ்வளவு பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. கோவில்னு சர்வசாதாரணமா சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பதிலா ஸ்கூலை கட்டுங்கடா, படிப்பு கொடுங்கடா. அவனே விடுங்க, ஒரே நிமிஷம் சதீஷ் ப்ரோ, படிப்பை விடுங்க. இல்லடா சதீஷ், இது சாரி சச்சின், படிப்பை விடுங்க. கோயிலை கட்டுறதுக்கு ஒரு ஃபேக்டரியை கொடுத்தா வேலை இன்க்ரீஸ் ஆகும், ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும்ல. யூபிலே ஒரு பையன் சொன்னா, கோயில் கட்டி எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஆன்டி நேஷனலா வக்காலி நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னா மூளை வளர்ந்துரும், அப்புறம் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. யூபிலே ஒரு சின்ன பையன் சொல்றான், எங்களுக்கு கோயில் எப்படி இந்த டிஎம்கே கவர்மெண்ட் ட்ரை லாங்குவேஜ் இல்ல, எப்படி இந்த டிஎம்கே கவர்மெண்ட் ட்ரை லாங்குவேஜ் இதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு வந்த செய்தி, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து யூபிக்கு போயிருக்காங்க. வாரணாசியில என்ன இவரோட தொகுதியில ஒரு கிராமம், இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து தத்தெடுத்திருக்காரு அந்த கிராமத்துல. சரிங்களா? அங்க போயிட்டு சர்வே எடுத்திருக்காங்க. கேஸ் சிலிண்டர் கிடைக்குதாங்க, கிடைச்சது வந்தது. ஆனா நாங்க யூஸ் பண்றது இல்ல. ஏன்னா அது ஒவ்வொரு சமயம் நாங்க 900 1000 கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கு. அதனால ஒரு ஓரமா வச்சிருக்கோம். இபி வந்துதாங்க, இபி எல்லாம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ரேஷன் வந்தது, 5 கிலோ அந்த கோவிட் டைம்ல கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் யாருமே எட்டி பார்க்கல. ஊருக்கு என்ன வேணும், ஒரு தொழிற்சாலையோ எதுவுமே வரலங்க. அவர் தத்தெடுத்த கிராமமே. புதிய தலைமுறையோ ஏதோதான் வந்து. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. மோடி போய் காசில விழுந்து எந்திரிச்சாருன்னா காசி விஸ்வநாதர் பாத்துக்குவார் எல்லாத்தையும். ஆமா. நீங்க என்னப்பா தனி மனித தாக்குதல், தனி கட்சி தாக்குதல்லாம் நடத்துறீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்க சச்சின்? கடவுள் நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. அது எனக்கும் தான்டா இருக்கு. நான் இல்லன்னு நான் அதை சொல்லலடா. அப்புறம் வந்து ஆனா நம்ம ஊர்ல பழிக்கலைங்க. அது நம்ம தமிழ்நாட்டுல அது பழிக்கவே பழிக்காது. ஆன்மீகத்தை தனியாவும் அரசியலை தனியா தான் பார்த்து நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்கு. அதனால நம்ம ஊர்ல பழிக்காது. கடவுளே நம்பிக்கைன்னு இருக்க கூடாதுல்ல. கடவுள் நம்பிக்கை